ஸோ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 5 ஃபீல் குட்டான படங்களை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபீல் குட் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாவே மூவி லவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து தெரியும்னு சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் கூஸ் பம்மியும் இல்லாமல் அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்துக்கிறீங்களா. ஸோ அந்த மாதிரியான படங்களை பற்றி தான் இப்போ நான் வந்து பேச போகிறேன். எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாய் காட் எ செயில் போட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆச்சு. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு குட்டி பையனை ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க. ஸோ செயில் போட் அப்படின்ற ஒரு குட்டி பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலியோட ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மழை பெஞ்சே வந்து ஒரு 9 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கிராமத்தில் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் அந்த செயில் போட்டிருக்கால அந்த குட்டி பையனுக்கு ஒரு கிட்டார் ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த கிட்டார் கிடைச்சதுக்கு அப்புறமா அவனோட லைஃபும் சரி அந்த கிராமத்தோட லைஃபும் சரி எப்படி வந்து மாறுது அப்படின்னு சொல்லி அழகா இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். நான் வந்து இப்போயே சொல்லிடுறேன். அதை மைண்டில் வச்சு பார்க்க ஆரம்பிங்க. ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு வர்த்தான படம்னு வந்து சொல்லுவேன். படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபுட்பால் ட்ரைனராக இருப்பார். அவர் வந்து ஒரு டீமுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு அடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் வந்து அந்த டீம் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சஸ்பெண்ட் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வெக்ஸ் ஆகி அவரோட ஹோம் டவுனுக்கே வந்து வந்துருவார். வந்ததுக்கப்புறமா அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் டவுனில் ஒரு ஏதோ ஒரு ஹை ஸ்கூலில் ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப் அடிக்கணும்னு ஆசை தான். ஆனால் அந்த டீம் வந்து எப்படி இருக்குது தெரியுமா, விளையாட தெரியாத ஒரு 11 பேரை வந்து ஒரே டீமில் வச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டீம் வந்து இருக்குது. யாருமே சரியாக விளையாடவே தெரியல. எல்லாருமே மக்கா இருக்க டைமில் நம்ம ஹீரோ வந்து களத்தில் இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அவரோட பையனோட டீமை வந்து கப்படிக்க வைக்றாரு அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல படம் வந்து சொல்வேன். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வே ஹோம் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பெல்லான ஒரு நாயை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓனர் வந்து கிடச்சிருப்பாரு. ரொம்பவே கேரிங்காக நல்லாவே பார்த்துப்பாரு நம்ம பெல்லாவை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பெல்லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வர ஒரு நிலைமை வந்து கிரியேட் ஆகுது. இருந்தாலுமே நம்ம பெல்லா வந்து அவங்க ஃபேமிலியோட சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்வென்ச்சரை வந்து மேற்கொள்ளுது. கடைசியாக அவங்க ஃபேமிலி வந்து கண்டுபிடிச்சதா இல்லையா, நடுவில் என்னெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றத ரொம்பவே அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. டாக்ஸை தன்னோட ஃபேமிலியில் ஒருத்தராக வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஒருவேளை நீங்கள் டாக் லவரா இல்லனா கூட இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டாக் லவரா மாறிடுவீங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், நம்ம பெல்லாக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்க அந்த பாண்டிங்கை காட்டுறதா இருக்கட்டும், ரொம்பவே அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பை அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலில் கூட புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு சாப்டரே வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இதோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பையின்ற ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் நடுவில் ஒரு போட்டில் வந்து தனியாக மாட்டிப்பான். அதாவது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களில் இவன் மட்டும்தான் இருப்பான். ஆனால் கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்குல்ல, லைக் புலி, சிம்பான்சி, கழுத புலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட தான் இருக்கும், அந்த போட்லேயே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி எப்படி அவன் வந்து அந்த கடலை வந்து சர்வை பண்ணி உயிர் பிழைக்கிறான் அப்படின்றத வேற லெவலில் சொன்ன படம் தான் இந்த லைஃப் ஆஃப் பை அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் படம். அதையுமே தாண்டி அந்த புலி கூட அவன் எப்படி ஒரு பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணுறான் அப்படின்றத வேற லெவலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா த பாய் ஹூ ஹார்னஸ் த வின் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் 2019 நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ல அவைலபிளா இல்லை. அது ஏன்றது இந்த ஸ்டோரியும் நான் சொல்ற அந்த கதையிலுமே வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியான படம்னு வந்து சொல்லுவேன். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம்னு வந்து சொல்லுவேன். இந்த படத்தில் வில்லியம்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு கிராமம்னு வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அந்த சின்ன பையனோட புத்திசாலித்தனத்தினால எப்படி அந்த கிராமம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன விஷயம் பண்றான், எதனால வந்து அந்த கிராமம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அகைன் சொல்றேன், இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியான படம். ஆஸ்கருக்கு நாமினேட் ஆக வேண்டிய ஒரு படம், ஆனால் ஆகலை. ஸோ இப்போ தெரியுதா ஏன் வந்து தமிழ் டப் பண்ணலை அப்படின்றத. ஸோ வேற லெவலான படம்னு வந்து சொல்லுவேன். இதில் உள்ள அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், ஒரு ட்ரூ ஸ்டோரியில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றது இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சின்ன பையன் என்ன பண்ணா அப்படின்றத சொன்னேன் அப்படின்னா ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ வேற லெவலில் அந்த கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூமாப்பட்டி இருக்கார்ல, அந்த மாதிரி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருப்பான். ஸோ படம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ இவ்வளோ தான் டாப் 5 ஃபீல் குடான படங்கள். ஸோ எல்லா படமே வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை, எல்லாருமே நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி நான் வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும், எல்லாருமே பார்க்க வேண்டிய படமும் கூட. ஸோ இந்த மாதிரி எந்த ஜேனரில் உங்களுக்கு படம் வேணும் அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஆக்ஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், மிஸ்ட்ரி, எந்த ஜேனரில் வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மூவிஸை ரெடி பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1K ரீச் ஆக போகுது. 1K ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி இருக்கேன். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்களே 100 Days of 100 மூவிஸ், அப்படிலாம் வந்து கிடையாது. இது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சீரிஸ். ஸோ நான் அடிச்சு சொல்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் போகுன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம மூவிஸை பற்றி மட்டும் தான் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான ஸ்பீச்லாம் நம்ம சேனலில் வர ஆரம்பிக்கும். அப்போ மூவிஸ்லாம் வராது அப்புறம் அப்படின்லாம் வந்து கிடையாது. மூவியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் பார்க்குற தரமான படங்களை பற்றி நான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.